ஸ்டார் தமிழ் செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். ஸ்ரீலங்கன் விமான சேவை நிறுவனத்தில் நடந்துள்ள ஊழல் மற்றும் முறைகேடுகள் குறித்து விசாரிக்க ஜனாதிபதி அலுவலகத்தின் தலைமையில் குழு ஒன்றை நியமிக்குமாறு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அறிவுறுத்தினார். நாடு முழுவதும் சுமார் 40,000 ஆசிரியர் பற்றாக்குறை உள்ளதாக பிரதமர் கலாநிதி ஹரிணி அமரசூரிய தெரிவிப்பு. நாளுக்கு நாள் மோசமடைந்து வரும் தேசிய பாதுகாப்பின் வீழ்ச்சி குறித்து எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச தலைமையில் எதிர்க்கட்சி தலைவர்கள் கூட்டம் பாராளுமன்றத்தில் இடம்பெற்றது. முன்னாள் அமைச்சர் கேலிய ரமுக்வெல்லவின் மகன் ரமித் ரமுக்வெல்ல கைது. ஹெவ்லாக் அடுக்குமாடி குடியிருப்பிலிருந்து கைப்பற்றப்பட்ட T-56 ரக துப்பாக்கி தொடர்பாக 2 பெண்கள் கைது. தாம் சமாதானத்திற்காகவே யுத்தம் செய்ததாக முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தெரிவித்தார். உள்நாட்டுச் செய்திகள். ஸ்ரீலங்கன் விமான சேவை நிறுவனத்தில் நடந்துள்ள ஊழல் மற்றும் முறைகேடுகள் குறித்து விசாரிக்க ஜனாதிபதி அலுவலகத்தின் தலைமையில் குழு ஒன்றை நியமிக்க ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க நேற்று சம்பந்தப்பட்ட பிரிவுகளுக்கு அறிவுறுத்தினார். ஸ்ரீலங்கன் விமான சேவை நிறுவனத்தின் பணியாளர்கள் குழு மற்றும் அனைத்து இணைந்த தொழிற்சங்கங்களின் பிரதிநிதிகளுடன் நேற்று பிற்பகல் ஜனாதிபதி செயலகத்தில் நடைபெற்ற கலந்துரையாடலின் போது ஜனாதிபதி இந்த அறிவுறுத்தல்களை வழங்கினார். மேலும் இந்த கலந்துரையாடல் 4 மணி நேரத்திற்கு மேலாக நீடித்தது. ஸ்ரீலங்கன் விமான சேவை நிறுவனத்தின் உரிமையை அரசாங்கத்தின் கீழ் வைத்திருக்கும் கொள்கை முடிவுக்கு இணங்க பணிப்பாளர்கள் குழுவால் தயாரிக்கப்பட்ட வர்த்தக திட்டத்தின் இலக்குகளை அடைவது குறித்து இங்கு விரிவாக கலந்துரையாடப்பட்டது. அதன்படி பணப்பாய்வு, முகாமைத்துவம் மற்றும் நிறுவனத்தின் செயற்திறனை அதிகரிப்பதன் மூலம் ஸ்ரீலங்கன் விமான சேவை நிறுவனம் நட்டமடையாத நிறுவனமாக கட்டியெழுப்ப அதன் அனைத்து தரப்பினரின் பங்களிப்பு மற்றும் அர்ப்பணிப்பின் அவசியம் குறித்து வலியுறுத்தப்பட்டது. கூட்டு பங்களிப்பு இல்லாமல் ஸ்ரீலங்கன் விமான சேவை நிறுவனத்தை கட்டியெழுப்ப முடியாது என்று இங்கு சுட்டிக்காட்டிய ஜனாதிபதி விமான சேவை நிறுவனத்தின் செயற்பாட்டு செலவுகளுக்காக தொடர்ந்தும் திரைசேரியிடமிருந்து நிதியை பெற முடியாத சூழலில் நிறுவனத்திற்குள்ளேயே நிறுவனத்தை கட்டியெழுப்புவதற்கான திறனை வைத்துக் கொள்ள வேண்டியதன் அவசியத்தையும் வலியுறுத்தினார். கொழும்பு மாவட்டத்தில் டெங்கு மற்றும் சிக்கன் குனியா நோய்கள் வேகமாக அதிகரித்து வருவதால் கால்வாய்கள் மற்றும் வடிகால் கட்டமைப்பை விரைவாக புனரமைக்க தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க சம்பந்தப்பட்ட பிரிவுகளுக்கு அறிவுறுத்தினார். நகர அபிவிருத்தி, நிர்மாணிப்பு மற்றும் வீடமைப்பு அமைச்சு மற்றும் தொடர்புடைய நிறுவனங்களின் அதிகாரிகளுடன் நேற்று ஜனாதிபதி அலுவலகத்தில் நடைபெற்ற கலந்துரையாடலின் போது ஜனாதிபதி இந்த அறிவுறுத்தல்களை வழங்கினார். கொழும்பு மாவட்டத்தில் கால்வாய்கள் மற்றும் வடிகால் கட்டமைப்புகளை முறையாக பேணாமை குறித்து அதிகாரிகளிடம் கேட்டறிந்த ஜனாதிபதி குப்பை மற்றும் கழிவு நீரை முறையாக அகற்றுவது குறித்து நிலையான தீர்வுகளுடன் கூடிய திட்டத்தை தயாரிக்குமாறு நகர அபிவிருத்தி அதிகார சபைக்கு அறிவுறுத்தினார். அது குறித்த திட்டங்கள் உடனடியாக சமர்ப்பிக்குமாறும் மேலும் தெரிவித்தார். நாடு முழுவதும் சுமார் 40,000க்கும் அதிகமான ஆசிரியர் பற்றாக்குறை நிலவுவதாக பிரதமர் கலாநிதி ஹரிணி அமரசூரிய இன்று பாராளுமன்றத்தில் தெரிவித்தார். எதிர்க்கட்சி உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மானால் சமர்ப்பிக்கப்பட்ட கேள்விக்கு பதிலளிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். அரசாங்க பாடசாலைகளில் 1ஆம் ஆண்டு முதல் 5ஆம் ஆண்டு வரை சிங்கள மொழியில் சுமார் 4,240 பற்றாக்குறைகளும் தமிழ் மொழியில் 2,827 பற்றாக்குறைகளும் இருப்பதாக அவர் தெரிவித்தார். அதேபோல் கடந்த வருடங்களில் சிங்கள மொழி பாடசாலைகளில் 11,274 பேரும் தமிழ் பாடசாலைகளில் 6,121 ஆசிரியர் பற்றாக்குறையும் நிலவுவதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். அதேபோல் மேல் மாகாணத்தில் அரச பாடசாலைகளில் ஆசிரியர் பற்றாக்குறை நிலவுவதாகவும் 1ஆம் ஆண்டு முதல் 5ஆம் ஆண்டு வரை சிங்கள மொழியில் 1,310 ஆசிரியர் பற்றாக்குறையும் அதேபோன்று தமிழ் மொழியில் 302 பற்றாக்குறையும் நிலவுவதாக பிரதமர் இவ்வாறு தெரிவித்தார்.
ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவினால் கிராமிய அபிவிருத்தி, சமூக பாதுகாப்பு மற்றும் சமூக வலுவூட்டல் அமைச்சின் புதிய செயலாளராக கடற்றொழில், நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சின் முன்னாள் செயலாளர் சம்பத் மந்திரிநாயக்க நியமிக்கப்பட்டுள்ளார். அதற்கமைய நியமன கடிதம் ஜனாதிபதியின் செயலாளர் கலாநிதி நந்திக சனத் குமாரநாயக்கவினால் நேற்று பிற்பகல் ஜனாதிபதி அலுவலகத்தில் வைத்து வழங்கப்பட்டது. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவினால் கடற்றொழில், நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சின் புதிய செயலாளராக கலாநிதி PK கோலித கமல் ஜினதாச நியமிக்கப்பட்டுள்ளார். அதற்கமைவான நியமன கடிதம் ஜனாதிபதியின் செயலாளர் கலாநிதி நந்திக சனத் குமாரநாயக்கவினால் நேற்று பிற்பகல் ஜனாதிபதி அலுவலகத்தில் வைத்து வழங்கப்பட்டது. கோலித கமல் ஜினதாச தெற்காசிய வலயத்தின் ஐக்கிய நாடுகள் வேலைத்திட்ட அலுவலகத்தின் உயிரியல் வைத்திய பொறியியலாளராகவும் மீன்பிடி அமைச்சின் இணைப்புச் செயலாளராகவும் பணியாற்றியுள்ளார். அவர் ரசாயன அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம் தொடர்பிலான பட்டதாரி என்பதோடு கடல் நிலவரங்கள் முகாமைத்துவம் தொடர்பான பட்டப்பின் படிப்புக்கான புலமை பரிசில் டிப்ளோமாதாரியும் ஆவார். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவினால் வடக்கு மாகாண பிரதம செயலாளராக தனுஜா முருகேசன் நியமிக்கப்பட்டுள்ளார். அதற்கமைவான நியமன கடிதம் ஜனாதிபதியின் செயலாளர் கலாநிதி நந்திக சனத் குமாரநாயக்கவினால் நேற்று பிற்பகல் ஜனாதிபதி அலுவலகத்தில் வைத்து அவருக்கு வழங்கப்பட்டது. நாளுக்கு நாள் மோசமடைந்து வரும் தேசிய பாதுகாப்பின் வீழ்ச்சி குறித்து எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் அவர்களின் தலைமையில் எதிர்க்கட்சித் தலைவர்கள் மற்றும் உறுப்பினர்களுக்கிடையே விசேட கலந்துரையாடல் நேற்று காலை பாராளுமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் அலுவலகத்தில் நடைபெற்றது. இந்த சந்திப்பில் கயந்த கருணாதிலக்க, சிவஞானம் ஸ்ரீதரன், ரவுஃப் ஹக்கீம், ரிஷாட் பதூதீன், ரவி கருணாநாயக்க, ஜீவன் தொண்டமான், கே காதர் மஸ்தான், திலீப் ஜெயவீர, தயாசிரி ஜெயசேகர, ஜேசி அலவத்துவல, கலாநிதி MLAM இஸ்புல்லா, டாக்டர் P சத்தியலிங்கம், நிசாம் காரியப்பர் ஆகிய கௌரவ உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். இந்த சூழ்நிலையில் நாட்டு மக்களின் நாளாந்த வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளதோடு எதிர்க்கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்களின் பொதுச் சேவையை சுதந்திரமாக மேற்கொள்ள முடியாத நிலையும் ஏற்பட்டுள்ளதாக கட்சித் தலைவர்கள் சுட்டிக்காட்டினர். இது தொடர்பாக மீண்டும் சபாநாயகரின் கவனத்திற்கு கொண்டு வருவதற்காக காலையில் சபாநாயகரை சந்தித்து எதிர்க்கட்சி தலைவர்கள் முடிவு செய்தனர். குறித்த சந்திப்பின் போது எதிர்க்கட்சி உறுப்பினர்களின் பணிகளை பாராளுமன்றத்திலும் வெளியிலும் சுதந்திரமாகவும் சுயாதீனமாகவும் மேற்கொள்ளக்கூடிய சூழலை உருவாக்க பொறுப்பும் கடமையும் சபாநாயகருக்கு உள்ளதாக வலியுறுத்த வேண்டும் என உறுப்பினர்கள் சுட்டிக்காட்டினர். எழுந்துள்ள நிலைமைகள் குறித்து கலந்துரையாடுவதற்கு பொலிஸ் மா அதிபரையும் பிரபுக்கள் பாதுகாப்பு பிரிவின் பணிப்பாளரையும் உடனடியாக பாராளுமன்றத்திற்கு அழைக்குமாறு சபாநாயகரிடம் கோர வேண்டும் என கட்சித் தலைவர்கள் முடிவு செய்தனர். அதன்படி சபாநாயகரை சந்தித்த கட்சித் தலைவர்கள் குறித்த முடிவுகள் மற்றும் யோசனைகள் குறித்து சபாநாயகருக்கு தெரிவித்தனர். தான் சமாதானத்திற்காகவே யுத்தம் செய்ததாக முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தெரிவித்தார். நேற்று காலை படைவீரர் நினைவு சின்னத்திற்கு அருகில் நடைபெற்ற பொதுஜன பெரமுனவின் படைவீரர் நினைவு தின நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை குறிப்பிட்டார். இந்நிகழ்வில் முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவும் கலந்து கொண்டிருந்தார். தான் இந்த நினைவு நிகழ்வில் கடமையை நிறைவேற்றுவதற்காக மட்டுமே பங்கேற்றதாக மஹிந்த ராஜபக்ச குறிப்பிட்டார். மேலும் கருத்து தெரிவித்த அவர், இன்று நாங்கள் கடமையை நிறைவேற்றுவதற்காக வந்தோம். ஆம், சமாதானத்திற்காகவே யுத்தம் செய்தோம். யாரையும் பிடிப்பதற்காக அல்ல, நாட்டை பாதுகாப்பதற்காகவே யுத்தம் செய்தோம். எதிர்காலத்தில் இவை மீண்டும் நடைபெறுமா இல்லையா என்பதை சொல்ல முடியாது. அது வரும் அரசாங்கங்களை பொறுத்தே தீர்மானிக்கப்படும். யுத்தம் என்பது ஒரு துயர சம்பவம். ஆனால் எங்கள் இராணுவம் வெற்றி பெற்றது. யுத்தத்தில் ஒரு தரப்பு வெற்றி பெற வேண்டும் தானே. நாட்டின் தேசிய பாதுகாப்பு குறித்து ஊடகவியலாளர் ஒருவர் கேள்வி இதன் போது எழுப்பியிருந்தார். மஹிந்த ராஜபக்ச அதற்கு பதிலளிக்கையில், தேசிய பாதுகாப்பு, அதில் எந்த பிரச்சனையும் இல்லை, நாட்டை பாதுகாக்க வேண்டும் என்றார். கிறிஷ் நிறுவனத்திடமிருந்து 70 மில்லியன் ரூபாய் நிதியை பெற்றுக்கொண்டு நம்பிக்கை மோசடி செய்ததாக குற்றம் சாட்டப்பட்டுள்ள பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சவுக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட வழக்கை முன் விசாரணை ஆலோசனை கூட்டத்திற்காக எதிர்வரும் ஜூன் மாதம் 27ஆம் தேதி அழைக்குமாறு கொழும்பு மேல் நீதிமன்றம் திகதியிட்டுள்ளது. இந்த வழக்கு இன்று கொழும்பு மேல் நீதிமன்றத்தின் நீதிபதி பிரதீப் அபேரத்ன முன்னிலையில் அழைக்கப்பட்டது. இதன்போது பிரதிவாதிகளால் கோரப்பட்ட சில ஆவணங்கள் இன்று திறந்த நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படும் என்று அரசு தரப்பு சார்பில் ஆஜரான பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் வசந்த் பெரேரா நீதிமன்றத்தில் தெரிவித்தார். சில ஆவணங்கள் ஆய்வு செய்யப்பட்டு குற்றப்புலனாய்வு திணைக்களம் மூலம் வழங்கப்பட வேண்டும் என்றும், அதே நேரம் பிரதிவாதிகள் கோரும் வேறு சில ஆவணங்களும் எதிர்காலத்தில் வழங்கப்படும் என்றும் பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் தெரிவித்தார். முன்னாள் அமைச்சர் கேலிய ரம்புக்வெல்லவின் மகன் ரமித் ரம்புக்வெல்ல லஞ்சம் அல்லது ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரணை செய்யும் ஆணைக்குழுவால் கைது செய்யப்பட்டுள்ளார்.
முன்னாள் அமைச்சர் கேலிய ரம்புக்வெல்லவின் லஞ்ச வழக்கில் ரமித் ரம்புக்வெல்ல நேற்று நீதிமன்றத்தால் சந்தேக நபராக பெயரிடப்பட்ட நிலையில் லஞ்சம் அல்லது ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரணை செய்யும் ஆணைக்குழுவால் முன்னிலையாகுமாறு அவருக்கு உத்தரவிடப்பட்டிருந்தது. இதன்படி ரமித் ரம்புக்வெல்ல இன்று காலை லஞ்சம் அல்லது ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரணை செய்யும் ஆணைக்குழுவில் வாக்குமூலம் அளிப்பதற்காக முன்னிலையான நிலையில் தற்போது கைது செய்யப்பட்டுள்ளார். கொழும்பு எவலோக் நகர் பகுதியில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பு வீடொன்றிலிருந்து T-56 ரக துப்பாக்கி ஒன்று போலீசாரால் நேற்று கைப்பற்றப்பட்டது. போலீசாருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் துப்பாக்கி கைப்பற்றப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர். எவலோக் நகர் பகுதியில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பில் பெண்ணொருவர் தமது வீட்டிற்குள் T-56 ரக துப்பாக்கியை எடுத்துச் செல்வதை கண்ட அந்த அடுக்குமாடி குடியிருப்பின் பாதுகாப்பு அதிகாரி ஒருவர் இது குறித்து போலீசாருக்கு தகவல் அளித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. கைப்பற்றப்பட்ட T-56 ரக துப்பாக்கியை வைத்திருந்த சந்தேக நபரான பெண்ணும் மற்றும் ஒரு பெண்ணும் வெள்ளவத்த போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். சந்தேக நபர்கள் நேற்று பிற்பகல் கைது செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர். சந்தேக நபர்கள் பத்திரமுல்ல மற்றும் கொழும்பு 6 ஆகிய பகுதிகளைச் சேர்ந்த 40 மற்றும் 68 வயதானவர்கள் என்று தெரிவிக்கப்படுகிறது. கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் இன்று கல்கிஸ்ஸ நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டனர். நாடு முழுவதும் உள்ள வைத்தியசாலைகளில் தற்போது மருந்துகளுக்கு கடுமையான பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளதாக அரசாங்க வைத்திய அதிகாரிகள் சங்கம் தெரிவித்துள்ளது. நுண்ணுயிர் எதிர்ப்பிகளுடன் வலி நிவாரணிகள் மற்றும் இன்சுலின் ஆகியவற்றிற்கு கடுமையான பற்றாக்குறை நிலவுவதாக சங்கத்தின் ஊடக பேச்சாளர் வைத்தியர் சமில் விஜயசிங்க தெரிவித்தார். அதிக எண்ணிக்கையிலான மருந்துகளின் பற்றாக்குறைகள் வைத்தியசாலைகளில் காணப்படுகின்றன. கடந்த ஏப்ரல் மாத இறுதிக்குள் வைத்திய விநியோக பிரிவில் சுமார் 180 வகையான மருந்துகள் கையிருப்பில் இல்லை. மேலும் வைத்தியசாலை அமைப்பில் சுமார் 50 மருந்துகள் கையிருப்பில் இல்லை. நிலைமை இன்னும் மோசமாகிக் கொண்டிருக்கின்றது. தன்னுயிர் எதிர்ப்பிகள், வலி நிவாரணிகள் மற்றும் இன்சுலின் போன்றவற்றிலும் கூட பிரச்சனை இருப்பதாக எங்களுக்கு தகவல்கள் கிடைக்கின்றன. இதய நோய் மற்றும் உயர் இரத்த அழுத்தம் போன்ற நோய்களுக்கு வழங்கப்படும் மருந்துகள் மற்றும் அறுவை சிகிச்சைக்காக வழங்கப்படும் சில உபகரணங்களின் பிரச்சனைகள் ஒட்டுமொத்தமாக வைத்தியசாலை அமைப்பு போன்ற பிராந்திய ரீதியாகவும் காண்கிறோம். சில மருந்து பற்றாக்குறைகள் வைத்தியசாலை அமைப்பிலேயே உள்ளன என்று அவர் தெரிவித்தார். பல கோரிக்கைகளை முன்வைத்து நாளை நாடு தழுவிய ரீதியில் அடையாள வேலைநிறுத்தம் முன்னெடுக்கப்படும் என நிறைவுகாண் வைத்திய தொழில் வல்லுநர்கள் ஒன்றியத்தின் தலைவர் ரவி குமுதேஷ் தெரிவித்துள்ளார். அதன்படி நாளை காலை 8 மணிக்கு வேலைநிறுத்தத்தை ஆரம்பி திட்டமிடப்பட்டுள்ளதுடன் இந்த வேலைநிறுத்தத்திற்கு சுகாதார அமைச்சு, பொது வேலை ஆணைக்குழு மற்றும் பொது சேவை ஆணைக்குழு மற்றும் அரசாங்கம் பொறுப்பேற்க வேண்டும் என்று ரவி குமுதேஷ் சுட்டிக்காட்டியுள்ளார். கடந்த 2 மாதங்களாக குறித்த பிரச்சனைகள் தொடர்பான கலந்துரையாடலை எதிர்பார்த்திருந்த போதிலும் சுகாதார அமைச்சு அதை வழங்கவில்லை என்றும் இந்த விடயத்தில் அவர்கள் தலையிடாததால் வேலைநிறுத்தத்தில் ஈடுபடலாயிற்று என்றும் அவர் மேலும் கூறினார். தமிழர்களின் இருப்பு இன்று கேள்விக்குறியாகிய நிலையில் உள்ளதென அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்தார். பாராளுமன்றத்தில் நேற்று இடம்பெற்ற விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். இன்றைக்கு விசேடமாக தமிழரசு கட்சியை சார்ந்த நண்பர்களை கூறுகின்றார்கள், ஐயா நாங்கள் தமிழரசு கட்சி இப்படி நடந்திருக்குமா? எங்களால் நம்ப முடியாத அளவு, அந்த அளவுக்கு கேவலமான முறையில் இம்முறை நடந்து கொண்டார்கள். அந்த வகையான வெற்றி இவர்களுக்கு, அந்த வகையான வெற்றியை தவிர மக்களுடைய உண்மையான அபிலாசைகள் அல்லது பிரதிபலிப்பு அல்ல. அதனால் உறுப்பினர் அவர்களே, விசேடமாக நாங்கள் அதாக அந்த வகையில் இன்றைக்கு தமிழ் மக்களுடைய இருப்பு கேள்விக்குறியாக இருக்கின்ற பொழுது, அப்ப அதிலிருந்து மீள்வது எப்படி? இன்னைக்கு யாழ்ப்பாணத்தை பழைய யாழ்ப்பாணமாக கட்டியெழுப்புவது எப்படி? நாங்கள் சொல்லுகின்றோம், எங்களுடைய அரசாங்கம், எங்களுடைய ஜனாதிபதி மிக தெளிவான வேலை திட்டங்களை முன்னெடுத்து யாழ்ப்பாணத்தில் சர்வதேச கிரிக்கெட் மைதானம் உருவாக்கப்பட போகின்றது. அது மாத்திரமல்ல, விளையாட்டு இண்டோர் ஸ்டேடியம், உள்ளக அரங்கொன்று அமைக்கப்பட இருக்கின்றது. அங்கு இருக்கின்ற வீதிகள் புனரமைக்கப்பட இருக்கின்றது. முல்லைத்தீவில் வட்டுவாகல் பாலம் புனரமைக்கப்பட இருக்கின்றது. கொக்காவில் பாலம் புனரமைக்கப்பட இருக்கின்றது. அதே போன்று மன்னகரில் எடுத்துக்கொண்டாலும் சரி, முல்லைத்தீவில் எடுத்துக்கொண்டாலும் சரி, வவுனியாவில் எடுத்துக்கொண்டாலும் சரி, வவுனியாவில் அங்கு இருக்கின்ற விவசாயிகளுக்குரிய குளங்கள் அனைத்தையும் புனரமைப்பதற்கு ஏதுவான நடவடிக்கைகள் எடுக்கப்படுகின்றது. இந்த நாட்டை இரண்டாக பிரிக்க நாம் கேட்கவில்லை, நாம் அனைவரும் ஒற்றுமையாக இருக்கவே விரும்புகிறோம் என பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா தெரிவித்தார்.
பாராளுமன்றத்தில் நேற்று நடைபெற்ற விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். நான் ஒன்றை சொல்ல விரும்புகிறேன். த கிரேட் எல்லால என்ற இந்த மனுநீதி சோழன் என்று கிமு 2025ஆம் ஆண்டு த கிரேட் எல்லால என்று சொல்லப்படுபவர் அனுராதபுரம் வரைக்கும் ஆண்ட ஒரு தமிழ் மன்னன். ஆனால் இன்று வரை துட்டகைமுனுவாக இருக்கட்டும், ஒவ்வொரு சிங்கள மக்களாக இருக்கட்டும், த கிரேட் எல்லாளவை இன்று வரைக்கும் மதிக்கிறார்கள் என்றால் அவர்கள் வீரத்தை மதிக்க தெரிந்தவர்கள், ஒரு மக்களுடைய அர்ப்பணிப்பை மதிக்க தெரிந்தவர்கள். ஆனால் எங்களுடைய அமைச்சருக்கு எங்களுடைய தமிழ் மண்ணுடைய வீரம் தெரியாது. ஆனால் ஒரு பாஸ்கெட் பால் கோர்ட் கட்ட போறாராம், ஒரு இண்டோர் கட்ட போறாராம், ஒரு கிரிக்கெட் கட்ட போறாராம், கிரிக்கெட் டூர்னமெண்ட். ஐயாவுக்கு பேட் பிடிக்க தெரியுமோ இல்லையா? நான் ஒரு ஆல் ரவுண்டர், உங்களுக்கு சொல்லி போட சொல்றேன். அதுக்கு பிறகு நான் பாருங்க, அந்த கனடாவிலே அந்த மொனுமெண்ட் வைக்கப்பட்டதுக்குரிய காரணம் இனப்படுகொலை நடந்திருக்கிறது என்பதை காட்டுவதற்காக மட்டுமே ஒழிய நாங்கள் இந்த நாட்டை இரண்டாக பிரிப்பதற்காக யாருமே கேட்கவில்லை. காணி உரிமையாளர்கள் தங்களது காணி உரிமைக்கான அடையாளங்களை குறிப்பிட்டு தங்களது காணிகளை பெற்றுக்கொள்ளலாம் என பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீ பவானந்தராஜா தெரிவித்துள்ளார். பாராளுமன்ற விவாதத்தில் நேற்று கலந்து கொண்டு பேசிய போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். இந்த காணி உரிமையாளர்களை இனங்கண்டு அவர்களுக்கு இந்த காணிகளை உரித்தாக கொடுப்பதுதான் இந்த முக்கிய நோக்கம் என்பதை நான் இங்கே தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். எக்காரணம் கொண்டும் இந்த அரசு இந்த காணிகளை கையகப்படுத்த மாட்டோம் என்பதை நான் இங்கே உறுதியாக சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். அத்தொழுது உரிமையாளர்கள் தங்கள் காணி விவரங்களை கொடுத்து அந்த காணி உரிமைக்கு முறைவாக காணி பதிவாளர் அலுவலகத்தில் கொடுத்து அவர்களது காணி உரிமைகளை பெற்றுக்கொள்ளலாம். இதற்காக காணி ஆவணங்கள் கூட தேவையில்லை. அந்த காணிகள் அவர்கள் வீடு கட்டியிருந்தால் அல்லது விவசாயம் செய்திருந்தால் அல்லது காணிகளை உபயோகப்படுத்தியிருந்தால் அந்த விவரங்களை மட்டும் கொடுத்தால் போதும். உதாரணமாக போராட்ட காலம் அல்லது சுனாமி காலத்திலே அவர்கள் தங்களுடைய பதிவுகள் ஆவணங்களை துளைத்திருந்தால் கூட அல்லது மீள கொடுத்திருந்தால் கூட அந்த விவரங்களை கொடுத்து அந்த காணிகளை அவர்கள் தங்கள் காணி அலுவலகத்தில் பதிவு செய்து கொள்ளலாம். அதே போல உரிமையாளர்கள் வெளிநாட்டில் இருப்பார்களா இருந்தால் அங்கீகரிக்கப்பட்ட வழக்கறிஞர் மூலமாகவும் அதனை தெரியப்படுத்தி பெற்றுக்கொள்ளலாம். அத்துடன் எமது இந்த காணி உரிமையாளர்களை இனங்கண்ட பின்பு இருக்கின்ற அரசு காணிகள் எமது பகுதிகளிலே முதலில் இருக்கின்ற எமது புலம்பெயர் தமிழ் மக்களுக்கு யாராவதுக்கு அந்த காணிகள் கேட்டிருக்கிறார்கள் தங்களது தொழிற்சாலைகள் முதலீடுகளை ஆரம்பிப்பதற்காக. எனவே அவர்களுக்காக வழங்குவதற்குத்தான் நாங்கள் அதை வழங்குவோம் ஒழிய வேறு ஒருவருக்கு அந்த காணிகளை நாங்கள் வழங்க மாட்டோம் என்று உறுதி கூறுகிறோம். யாராவது தங்கள் காணியை உரிமை கோர முடியாமல் போனால் அது அரசாங்கத்திற்கு சொந்தமாகிவிடும் சட்டம் உள்ளதாக பாராளுமன்ற உறுப்பினர் நிசாம் காரியப்பர் தெரிவித்தார். பாராளுமன்ற விவாதத்தில் நேற்று கலந்து கொண்டு பேசிய போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். நினைக்கிறவாறு இது சாதாரண விடயம் கிடையாது. இன்றைக்கு முல்லைத்தீவு, நாளைக்கு தீகவாப்பி, அதுக்கு அடுத்தது அம்பாறை, அதுக்கு அடுத்தது யாழ்ப்பாணம் என்று இது தொடர்ச்சியாக போகும். லேண்ட் செட்டில்மெண்ட் ஆர்டினன்ஸ் கிழித்தெறிய வேண்டிய ஒரு சட்டம். லேண்ட் செட்டில்மெண்ட் ஆர்டினன்ஸ் அங்கே இருக்கின்ற அந்த மகாராணிக்கு இந்த நாட்டில் உள்ள காணிகளை எடுத்து கொடுப்பதற்காக கொண்டு வந்த ஒரு சட்டம் அதில் மாறி வருகின்றது. ஏதாவது லேண்ட் அக்விசிஷன், லேண்ட் செட்டில்மெண்ட் ஆர்டினன்ஸுக்கு கீழே ஒரு பிரதேசத்தை அவர்கள் பிரகடனப்படுத்தி விட்டால் அதில் யாராவது ஒருவருக்கு சட்டபூர்வமான உரிமை இருக்கின்றது என்பதை நிலைநாட்ட முடியாமல் போய்விட்டால் முழு காணியும் அரசாங்கத்துக்கு சொந்தமாகிவிடும். ஏனென்றால் அந்த நாளையில் உள்ள வெள்ளக்காரனுக்கு அதை தேவைப்பட்டதை ஒழிய இந்த நாளையில் அது தேவைப்படவில்லை. லேண்ட் அக்விசிஷன் ஆக்ட் இருக்கின்றது, இதன் கீழே செய்ய வேண்டும். தயவு செய்து அங்கே இதை இடைநிறுத்துவதற்கு எந்த ப்ரொவிஷன்ஸும் இல்லை. ப்ளீஸ் revoke this gazette notification. There are no other way we can get out of it. காணி தொடர்பான வர்த்தமானி வெளியீடு நல்லிணக்கத்தை சீர்குலைக்கும் என பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்தார். பாராளுமன்ற விவாதத்தில் நேற்று கலந்து கொண்டு பேசிய போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். காலாவாசத்தை நீங்க வழங்கினது உண்மையிலே அந்த மக்களுக்கு அறிவித்து அந்த மக்களுடைய நலன்களுக்காக இந்த வர்த்தமானி வெளியிடப்பட்ட அந்த நோக்கமே கேள்விக்குட்படுத்தப்படுகின்றது கௌரவ சபாநாயகர் அவர்களே. ஆகவே தான் நாங்கள் தெளிவாக சொல்லுகின்றோம், இந்த அரசாங்கத்துடைய இந்த நடவடிக்கை முற்றிலும் நல்லிணக்கத்தை முடிவுக்கு கொண்டு வருகின்ற ஒரு செயலாக அமையும். இதுக்கு முதல் மஹிந்த ராஜபக்ச போன்றவர்கள் ஆட்சி செய்தார்கள். தமிழர்கள் அவர்களை உச்ச இனவாதிகளாக அடையாளப்படுத்தினவர்கள். அவர்கள் கூட செய்யாத ஒரு நடவடிக்கை அவசரமாக இந்த அரசாங்கம் இன்றைக்கு இதை செய்வதற்கு என்ன காரணம்?
நீங்கள் இதை 3 மாசத்துக்குள்ளே செய்யாவிட்டால் இந்த காணி சுவீகரிக்கப்படும் என்றதன் நோக்கமாயிருந்தால் இது முழுக்க முழுக்க அந்த மக்களுடைய காணிகளை சுவீகரிக்கிறது மட்டும்தான் நோக்கமாக. யுத்தத்தினால் அங்குவீனமடைந்து பராமரிக்கப்பட்டு வரும் படை வீரர்களின் பயன்பாட்டிற்காக ஜனாதிபதி அலுவலக வாகனங்கள் கையளிக்கப்பட்டுள்ளது. ரணவிரு 7 அதிகார சபையின் வேண்டுகோளின் பேரில் யுத்தத்தினால் காயமடைந்த வீரர்களின் சிகிச்சை மற்றும் புனர்வாழ்வுக்காக இயங்கி வரும் பராமரிப்பு நிலையங்களுக்கு தேவையான 5 வாகனங்களை கையளிக்கும் நிகழ்வு நேற்று பிற்பகல் ஜனாதிபதி அலுவலகத்திற்குரிய வாகன தளத்தில் நடைபெற்றது. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் அறிவுறுத்தலின் பேரில் இந்த வாகனங்கள் வழங்கப்பட்டதோடு அது தொடர்பான ஆவணங்களை ஜனாதிபதியின் செயலாளர் கலாநிதி நந்திக சனத் குமாநாயக்க ரணவிரு சேவை அதிகார சபையிடம் கையளித்தார். இலங்கை இராணுவ தலைமையகத்தின் ரணவிரு சேவை அதிகார சபையின் சார்பாக மேஜர் எரங்க ரத்நாயக்க இது தொடர்பான ஆவணங்களை பெற்றுக்கொண்டார். இந்த வாகனங்கள் அனுராதபுரம், கம்புருப்பிட்டிய மற்றும் பாங்கொல்ல ஆகிய இடங்களில் உள்ள அபிமங்சல நிலையங்களிலும் அத்திட்டிய, மிஹிந்து, செக்மெதுர மற்றும் ராகம ரணவிரு செவன் ஆகிய பராமரிப்பு நிலையங்களில் தங்கியிருந்து சிகிச்சை பெறும் படை வீரர்களின் நலனுக்காக பயன்படுத்தப்பட உள்ளன. 2 மிட்சுபிசி மாண்டெரோ ஜீப் வண்டிகள், 1 நிசான் பெட்ரோல் ஜீப் வண்டி, 1 டொயோட்டோ கரீனா கார் மற்றும் 1 டொயோட்டோ ஐலக்ஸ் வாகனம் என்பன இவ்வாறு பராமரிப்பு நிலையங்களுக்கு ஒப்படைக்கப்பட்டன. பதுளை நகர மையத்தில் மணிக்கூட்டு கோபுரத்திற்கு அருகாமையில் நேற்று மாலை ஒரு சகோதரர் தனது தம்பியை சுமார் 10 நிமிடங்கள் வாள்வெட்டு தாக்குதல் நடத்தியதோடு சராமரியாக வாழ்வீச்சு ஊடாக காயப்படுத்தி தாக்கியிருந்தார். குறித்த வாள்வெட்டு தாக்குதலின் போது உடம்பு முழுவதும் பல வெட்டு காயங்களுடன் பதுளை மாகாண வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார். இது தொடர்பாக மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருவதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார். ஸ்லாபம் கொழும்பு பிரதான வீதியில் இனிகொடவெல ரயில் கடவையில் 3 வாகனங்கள் ஒன்றுடன் ஒன்று மோதி விபத்து ஏற்பட்டுள்ளது. இன்று காலை ஏற்பட்ட இந்த விபத்தில் சுமார் 7 பேர் காயமடைந்து ஸ்லாபம் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இனிகொடவெல ரயில் கடவை வழியாக ரயில் ஒன்று பயணித்த நிலையில் அந்த கடவை மூடப்பட்டுள்ளது. அந்த நேரத்தில் 2 வாகனங்கள் நிறுத்தப்பட்டிருந்த நிலையில் கொள்கலன் வாகனம் நிறுத்தப்பட்டிருந்த வேன் மீது மோதியது. பின்னர் அந்த வேன் முன்னால் இருந்த எரிபொருள் பவுசர் மீது மோதியது. விபத்தில் வேன் பலத்த சேதமடைந்துள்ளதுடன் ஸ்லாபம் போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். இறக்குமதி செய்யப்பட்டுள்ள முதற் தொகுதி உப்பு தொகை இன்று நாட்டை வந்தடையும் என வர்த்தக, வணிக, உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு மேம்பாட்டு அமைச்சர் வசந்த சமரசிங்க தெரிவித்துள்ளார். நாட்டில் தற்போது பாரிய உப்பு தட்டுப்பாடு நிலவுகிறது. கடந்த 3 வாரங்களுக்கு மேலாக நிலவும் உப்பு தட்டுப்பாடு காரணமாக நுகர்வோர் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளனர். இந்நிலையில் சந்தையில் நிலவும் உப்பு பற்றாக்குறையை தீர்வாக எதிர்வரும் ஜூன் 10ஆம் தேதி வரை உப்பு இறக்குமதி செய்ய அரசாங்கம் தீர்மானித்து அதற்காக அமைச்சரவை அங்கீகாரமும் கிடைத்துள்ளது. 15 வருடங்களுக்கு பின்னர் முதல் தடவையாக கடந்த ஆண்டு டிசம்பரில் உப்பு இறக்குமதி செய்யப்பட்டது. அதன்படி சுமார் 6 மாத காலப்பகுதியில் உப்பு இறக்குமதி செய்யப்படுவது இது 2வது முறையாகும். இந்நிலையில் நேற்று முன்தினம் இடம்பெற்ற ஊடகவியலாளர் மாநாட்டில் கலந்து கொண்டு உரையாற்றிய வர்த்தக அமைச்சர் வசந்த சமரசிங்க உப்பு பற்றாக்குறையை நிவர்த்தி செய்யும் பொருட்டு இறக்குமதி செய்யப்பட்ட முதல் தொகுதி உப்பு இன்று நாட்டை வந்தடையும் என தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில், நாங்கள் மார்ச் மாதம் உப்பு உற்பத்தி செய்ய எதிர்பார்த்திருந்தோம். எனினும் மழையுடன் கூடிய காலநிலையால் அது கைவிடப்பட்டது. முன்னதாக 12,500 மெட்ரிக் டன் உப்பு இறக்குமதி செய்யப்பட்டது. இதனை அடுத்து 2ஆம் கட்டமாகவும் உப்பு இறக்குமதி செய்ய திட்டமிடப்பட்ட நிலையில் உப்பு உற்பத்தியாளர்கள் வேண்டாம் என கோரிக்கை விடுத்தனர். நாங்கள் மார்ச் மற்றும் மே மாதங்களில் உப்பு அறுவடையை எதிர்பார்த்திருந்தோம். எனினும் நாங்கள் எதிர்பார்த்த உப்பு அறுவடை கிடைக்காததால் உப்பு இறக்குமதியை செய்ய தீர்மானித்தோம் என அமைச்சர் வசந்த சமரசிங்க தெரிவித்தார். இடைவேளைக்கு பின்னர் செய்திகள் தொடரும். செய்திகள் தொடர்கின்றன. வெளிநாட்டு செய்திகள். பாகிஸ்தான் நாட்டில் பலூசிஸ்தான் மாகாணம் குஜராத் மாவட்டத்தில் இராணுவ பள்ளிக்கூடம் ஒன்று உள்ளது. இதில் இராணுவத்தில் பணியாற்றும் வீரர்களின் குழந்தைகள் கல்வி பயின்று வருகின்றனர். இந்நிலையில் இந்த பள்ளிக்கூடத்திற்கு குழந்தைகளை ஏற்றிக்கொண்டு பஸ் சென்று கொண்டிருந்தது. மலைப்பகுதி அருகே உள்ள சாலையில் சென்று கொண்டிருந்த போது பஸ்ஸை குறிவைத்து தற்கொலை தாக்குதல் நடத்தப்பட்டது. இந்த தாக்குதலில் பஸ் வெடித்து சிதறியது. இந்த சம்பவத்தில் 3 குழந்தைகள் உட்பட 5 பேர் உயிரிழந்துள்ளனர். மேலும் 30
58 பேர் படுகாயமடைந்தனர். தகவலறிந்து விரைந்து வந்த பாதுகாப்பு படையினர் படுகாயமடைந்தவர்களை மீட்டு அருகில் உள்ள மருத்துவமனையில் சிகிச்சைக்கு அனுமதித்தனர். பலுசிஸ்தான் விடுதலை அமைப்பு என்ற கிளர்ச்சி குழுவுக்கும் பாகிஸ்தான் அரசு படைகளுக்கும் இடையே அடிக்கடி மோதல் நிலவி வருகிறது. அந்த அமைப்பு இந்த தற்கொலை படை தாக்குதலை நடத்தியிருக்கலாம் என தகவல் வெளியாகியுள்ளது. அதேவேளை இந்த தாக்குதல் பின்னணியில் இந்தியா உள்ளதாக பாகிஸ்தான் ராணுவம் குற்றம் சாட்டியுள்ளது. தென்மேற்கு பசுங்கடலில் உள்ள தீவு பப்புவா நியூ கினியா. இங்குள்ள கடற்கரை பகுதிகளில் நேற்று சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது. இந்த நிலநடுக்கம் 6.2 ரிக்டர் அளவில் ஏற்பட்டுள்ளதாக அமெரிக்க புவியியல் ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. 10 கிலோமீட்டர் ஆழத்தை மையமாக கொண்ட இந்த நிலநடுக்கம் 3.65 டிகிரி தெற்கு அட்சரேகையிலும் 144.96 டிகிரி கிழக்கு தீர்க்க ரேகையிலும் இருக்கும் என முதலில் தீர்மானிக்கப்பட்டது. சக்தி வாய்ந்த நிலநடுக்கத்தால் அங்குள்ள மக்கள் மிகுந்த அச்சத்தில் உள்ள நிலையில் நிலநடுக்கத்தால் ஏற்பட்ட பாதிப்பு குறித்த தகவல் ஏதும் வெளியாகவில்லை. உலக நாடுகள் தங்களது பாதுகாப்பு கட்டமைப்பை மேம்படுத்த ஒவ்வொரு ஆண்டும் பல ஆயிரம் கோடி நிதி ஒதுக்கி வருகிறது. பிற நாடுகள் தரைப்படை, விமானப்படை மற்றும் கப்பல் படை வைத்துள்ள நிலையில் அமெரிக்கா மட்டுமே விண்வெளி படையை வைத்துள்ளது. அதேபோல் தற்போது பிற நாடுகளில் இல்லாத கோல்டன் டோம் என்ற அதிநவீன ஏவுகணை தடுப்பு அமைப்பை அமெரிக்காவிற்கு உருவாக்க உள்ளதாக ட்ரம்ப் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளார். இது குறித்து பேசிய ட்ரம்ப், தேர்தல் பிரசாரத்தின் போதே வெளிநாட்டு ஏவுகணை தாக்குதல் அச்சுறுத்தலில் இருந்து நமது நாட்டை பாதுகாக்க அதிநவீன ஏவுகணை பாதுகாப்பு அமைப்பை கட்டமைப்பேன் என்று அமெரிக்க மக்களுக்கு உறுதியளித்தேன். அதைத்தான் இன்று நாம் செய்து கொண்டிருக்கின்றோம் என ட்ரம்ப் அறிவித்தார். நாணயமாற்று வீதம் இடைவேளைக்கு பின்னர் செய்திகள் தொடரும். செய்திகள் தொடர்கின்றன. நாடு முழுவதும் தென்மேற்கு பருவமழை படிப்படியாக நிலை பெற்று வருவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. மேல் சப்ரகமு, வடமேல் மற்றும் மத்திய மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என அந்த திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. மேல் மற்றும் சப்ரகமு மாகாணங்களிலும் காலி, மாத்தறை, புத்தளம், நுவரெலியா மற்றும் கண்டி மாவட்டங்களிலும் சில இடங்களில் 50 மில்லிமீட்டருக்கும் அதிகளவான ஓரளவு பலத்த மழை பெய்யக்கூடும். வடமத்திய மாகாணத்தில் சில இடங்களில் மழை பெய்யக்கூடும். ஊவா மாகாணம் மற்றும் அம்பாறை மாவட்டத்தின் சில இடங்களில் மாலை அல்லது இரவில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவுகளிலும் வடக்கு, வடமத்திய, வடமேல் மற்றும் தென் மாகாணங்களிலும் திருகோணமலை மாவட்டத்திலும் அவ்வப்போது மணித்தியாலயத்திற்கு 30 தொடக்கம் 40 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும். இடியுடன் கூடிய மழையுடன் தற்காலிக பலத்த காற்று மற்றும் மின்னல் அபாயங்களை குறைக்க தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளது. ஸ்டார் தமிழ் செய்திகள் இத்துடன் நிறைவடைகின்றன. மீண்டும் எமது செய்திகள் நாளை இரவு 7 மணிக்கு ஒளிபரப்பாகும்.